சமீபத்துல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழால தளபதி கலந்துகிட்டாரு. ஒரு சாதாரணமான புத்தக வெளியீட்டு விழா ஃபங்க்ஷன் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் தளபதி தான். தளபதியை தவிர்த்து இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு வேற யாராவது சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ரீச் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். ஓகே, இந்த நிகழ்ச்சியில தளபதி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னா, கூட்டணி கணக்குகளை மட்டுமே திமுக நம்பி இருக்கு. 2026ல உங்க கூட்டணியை மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு. சோ தளபதி இப்படி சொல்லி 15 நாட்கள் கூட ஆகல, அதுக்குள்ள திமுக இருந்து ஒரு கூட்டணி கட்சி வெளியில வரதுக்கு ரெடியா இருக்காங்க. திமுகவை பத்தி அந்த கூட்டணி கட்சி பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கூட்டணி கட்சி யாரு அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். இந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பண்ருட்டி தொகுதியில இதுவரைக்கும் திமுக எதுவுமே பண்ணல. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆனா என்ன கொஞ்சம் கூட திமுக மதிக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல இது சரி வராது. 2026ல திமுகக்கு எதிரான பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஓபனாவே சொல்லிட்டாரு. சோ திமுக கூட்டணியில இருந்து ஒரு கட்சி வெளியில போக போகுது அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தபடியா விசிகா கம்யூனிஸ்ட், இந்த ரெண்டு கட்சிகளுமே 2026ல திமுக இருந்து வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் திமுக கூட்டணியில இருக்க ஒரு பெரிய கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். சோ அவங்கள மட்டும் வச்சு 2026 தேர்தலை ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதி சொன்ன மாதிரி திமுக கூட்டணி மைனஸ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருஷங்கள் இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.